த ஜெயசீலன் IAS போராட்டங்களால் செதுக்கப்பட்ட ஒரு காவியம். வாழ்க்கை உங்களை எங்கே தள்ளினாலும் உங்கள் உழைப்பும் லட்சியமும் இருந்தால் உங்களால் சிகரத்தை தொட முடியும் என்பதற்கு மதிப்பிற்குரிய த ஜெயசீலன் அவர்களே ஒரு ஆகச்சிறந்த சாட்சி. யாழ்ப்பாணத்தின் வீதிகளில் ஒரு கவிஞராக சாதாரண ஆசிரியராக தொடங்கி இன்று இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர் அதிகாரியாக உயர்ந்திருக்கும் இவரது பயணம் ஒவ்வொரு இளைஞனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். 90களின் தொடக்கத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்த சூழலில் ஈழத்து மண்ணில் தனது இளமை காலத்தை கழித்தவர் ஜெயசீலன். அந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் கவிதைகளால் தனது மனதை வலிமையாக்கிக் கொண்டவர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் யாழ் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பட்டதாரியாக உயர்ந்தவர். அங்கேயே விரிவுரையாளராகவும் தன் பணியை தொடங்கினார். இலங்கை நிர்வாக சேவையில் வெற்றி பெற்று மருதங்கேணியில் உதவி அரச அதிபராக பணியாற்றினாலும் இவரது லட்சியம் எல்லைகளை கடந்து நின்றது. தடைகளை தகர்த்தெறியும் வெறியுடன் UPSC தேர்வை எதிர்கொண்ட மதிப்பிற்குரிய ஜெயசீலன் அவர்கள் 2003ஆம் ஆண்டு அகில இந்திய அளவில் 261வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தார். அதிலும் குறிப்பாக அந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து இந்திய அளவில் முதலிடம் பிடித்தவர் என்ற பெருமையும் இவரையே சாரும். இன்று இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் சென்னையில் கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் என்ற மிக உயரிய பதவியில் அமர்ந்து தேசப்பணியாற்றி வருகிறார். ஒரு சாதாரண ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கியவர் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் தன்னம்பிக்கை நாயகனாகவும் திகழ்கிறார். விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலிருந்தே வீனிக்ஸ் பறவையாய் எழுவதே வெற்றி என்பதை உலகுக்கு உரக்கச் சொல்கிறது மதிப்பிற்குரிய த ஜெயசீலன் IAS அவர்களின் இந்த எழுச்சி பயணம்.